அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, எங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை படித்து தெரிந்துக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க. இதனால் தேவையான அளவிற்கு வருமானம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதியில் எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அது சுப செலவாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாயினுடைய நிலையினால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா சருமம் சம்பந்தமான உபாதைகள், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துங்க. குருவினுடைய நிலையின் காரணமாக கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அடிக்கடி வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு மன அமைதி குறைந்த நிலையில் இருந்தவர்களுக்கு இப்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. நீங்கள் மிகவும் பாடுபட்டு உண்மையாக உழைத்தாலும் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த இயலாது. சில தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுடைய மனதில் தோன்றலாங்க. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் அவசர முடிவுகள் அனைத்தையும் ஒத்தி போடுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல நன்மையை பயக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியங்க. இத்தகைய தருணங்கள்ல நாம் எவ்விதம் நடந்து கொண்டால் பிரச்சனையை தவிர்க்க முடியும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே நமக்கு உணர்த்தி வழிகாட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய உத்தியோகத்திற்கு கிடைக்கும் உத்தியோகத்தை குறிக்கும் இடமான மீன ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதிக கவனத்துடன் வேலை பார்த்தும் பிள்ளைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. இதனால் மேலதிகாரிகளும் உங்களுடைய பணிகளில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. இதனால பணிகளில் உங்களுக்கு உற்சாகம் குறையுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் மன நிம்மதியை பாதிக்கலாங்க. அலுவலகத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்றிருப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய நிலையின் காரணமாக சந்தையில் போட்டிகள் சற்று அதிகரிக்குங்க. சுக்கிரன் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாப்பினை அளிப்பாருங்க. புதிய முதலீடுகள் இந்த காலகட்டங்கள்ல வேண்டாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு குறையுங்க. பட்ட காலிலே படும் என்ற மூதுரைக்கு ஏற்ப
தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கவலை ஏற்படுத்த வந்த நிலையில் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுங்க. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடும். விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போதைக்கு நீங்கள் ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. நிச்சயமாக கிடைக்கும் என நம்பி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் ஏமாற்றத்தை ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது. திரைப்படத்துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்பட்டு வந்த நிலையில அந்த பாக்கிகளும் வசூலாக இருக்குதுங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரத்துல குறைத்து கொள்ள வேண்டுங்க. கூடுமான வரையில் கடன் வாங்காமல் உள்ளதை கொண்டு சமாளிப்பது எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாரு. கட்சியில் செல்வாக்கிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. மறைமுக வருமானம் குறையும் என்பதால வருமானத்தில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படாதாங்க இருக்கு. ஆனால் அவற்றை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்துல சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க. அதன் பிறகு அனுகூலம் இல்லாத நிலைக்கு மாறுகிறாரு. முதல் 2-3 நாட்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. அதன் பிறகு சிறிது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. தவறான பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க. தினமும் சிறிது நேரம் இறை சிந்தனையில் மனதை செலுத்துவது சால சிறந்தது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஜென்ம ராசியில் பூமிக்காரகரான செவ்வாய் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க. அதே போல் ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றுடைய பராமரிப்பில் செலவுகள் என்பது சற்று அதிகரிக்குங்க. ராகுவினுடைய நிலை காரணமாக இரவு நேரங்கள்ல வயல் பணிகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஏன்னா விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகளும் கை கால்களில் குடைச்சலும் ஏற்படும். இது மாதிரியான நேரங்கள்ல ஓய்வெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் வேலை பார்க்கும் பெண்மணிகள் பொறுப்புகள்ல அதிக கவனம் வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியவில்லையே என்கின்ற எண்ணம் மன உளைச்சலுக்கு உள்ளாகும். இவற்றை எல்லாம் மறந்து நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் படித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.